ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களவை. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் வேலைவாய்ப்பு வேகன்சிஸ் லிஸ்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 14,298 காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல தான் வந்து தேர்வும் நடத்த போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சவங்க இருந்து அப் டு டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் எல்லாம் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் சிக்னல் 1 and 3 தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோட எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாநிலத்தில் கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கக்கூடிய டீடைல்ஸ பாக்குறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாசம் வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 9,144 காலி பணியிடங்களும் 18 வகையான பணிகளும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதோடைய நோட்டிபிகேஷன் இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கும் டெக்னீஷியன் கிரேட் 3க்கும் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 5 2க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. லெவல் 5க்கு வந்து பாத்தீங்கன்னா 29,200 சம்பளம், லெவல் 2க்கு வந்து 19,900 சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து 9,144 காலி பணியிடங்கள் கொடுத்திருந்தாங்க. ஏப்ரல் மாசம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 14,298 காலி பணியிடங்களும் அதுல வந்து பாத்தீங்கன்னா 40 வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 22 பணிகள் வந்து இன்னும் ஆடடா வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 22 பணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணதுல இருந்து இந்த 18 பணிகளுக்கு வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க, எக்ஸாமினேஷன் எழுதி இருக்கிறவங்க, சோ அவங்க எல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா யாரு வேணாலும் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாருங்க. இப்ப நான் ஹைலைட் பண்ணிக்கிறது என்னன்னா இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட்ல இருந்து 15 நாள்ல வந்து இந்த அப்ளை பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆக்டிவேட் வந்து பண்ணிடுவோம். அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் லைக் வந்து பாத்தீங்கன்னா 40 வகையான பணிகள் வந்து டெக்னீஷியன் கிரேடு 3க்கும் டெக்னீஷியன் கிரேடு 1க்கும் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த டெக்னீஷியன் கிரேடு 3ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன், கார்பெண்டர், எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் பவர் ட்ரெயின் லைட்டிங் ஒர்க் ஷாப், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் ஒர்க் ஷாப், பிரிட்ஜ் ஒர்க் ஷாப், மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப். இதே மெக்கானிக் ஒர்க் ஷாப்லயே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி கேட்டகரி வைஸும் வந்து கொடுத்திருக்காங்க. மல்டி ஸ்கில்டு ஃபிட்டர், செல்லு, ஃபிட்டர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி ரிஜர், டர்னர், பிளாக் ஸ்மித் மெக்கானிக்கல், மெக்கானிக், கார்பெண்டர், பெயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கிரேடு 3க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வரையுமே கொடுத்திருக்காங்க. இப்ப லைக் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா அகமதாபாத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரேடு 3க்கு வந்து 337, கிரேடு 1க்கு வந்து 441 காலி பண்ணிருக்கோம். டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 பிளஸ் காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதே மாதிரி பெங்களூர் லொகேஷனுக்கு, போபால் லொகேஷனுக்கு, புவனேஸ்வர் லொகேஷனுக்கு, பிலஸ்பூருக்கு லொகேஷனுக்கு, சண்டிகர் லொகேஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப நமது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னையில இருந்து இந்த கிரேடு 3க்கு வந்து 346 காலி பணியிடங்களும், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கிரேடுக்கு வந்து 1089 காலி பணியிடங்களும், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1500 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து யுஆர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஆனா மொத்த வேகன்சிஸ் லிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா 2716 காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுலயே வந்து கிரேட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 833 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 3300 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 3300 காலி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னையில இருந்து சரியா 15 நாள் வரைக்கும் தான் டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க சோ நம்ம சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்ப வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 14,238 காலி பணியிடங்களா வந்து இன்கிரீஸ் பண்ணி 40 வகையான போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுளா வந்து இன்கிரீஸ்
ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஆக்டிவேட் பண்றப்ப நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களுக்காக வந்து எப்படி அப்ளை பண்றது, இது யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் நம்ம அதுல வந்து நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணுவோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ரயில்வே துறையில இருந்து 40 வகையான பணிகள் வந்து 14,298 காலி பணிகள் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஈஸியஸ்ட் வேவா இருக்கும்காக தான் நம்ம வந்து சொல்றோம். So thank you friends, thank you so much, all the best for your career.